வணக்கம். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. சனி பகவானுக்கும் உரியது, ராகு பகவானுக்கும் உரியது. என்ன எப்படிங்கிறத சொல்றோம். இன்னைக்கு அமாவாசை. பிற்பகல் 12ல இருந்து 4 மணிக்குள்ள குலதெய்வ கோயில்ல உங்களுக்காக மற்றவங்க கூட போய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். நல்லது. என்ன பண்றது என்னங்கிறத சொல்றோம். நல்ல நேரம் கிடையாது. அமாவாசை அன்னைக்கு நல்ல நேரம் இல்லை, வழிபாடு மட்டும்தான் அன்னைக்கு. ஆம், அமாவாசை சூப்பரான நாள்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. முன்னோர்களை நினைக்க வேண்டிய தினம், அவ்வளவுதான். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரத்துக்கும், அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. முக்கியமான வேலைகளை செய்யக்கூடாது, வழக்கமான வேலைகளை தான் செய்யலாம். அதுலேயே ரொம்ப வழக்கு வரும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நேரம் இல்லை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அல்லது மனசு எப்ப நல்லா இல்லையோ அப்பெல்லாம் அதை சொல்லுங்க. மாறும் மனசு. ஓம் சாயாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி, நந்தகமே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல கிடைக்குது. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. எந்த பகுதி வேணாம் படிச்சு பாருங்க, நல்லது. நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு, சிக்கனமும் சிரமமும் பார்க்க வேணாம். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. போக மாட்டீங்க, உறுதி. ஜெயிப்பீங்களா அது சொல்ல முடியாது, ஜெயிக்கிறது கஷ்டம். தோக்க மாட்டீங்க, அது உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிரமாதம், கலக்கறிங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீளம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திருஷ்டி ஓவரா இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. ஓம் ஆரியகனே போற்றி, ஆரியகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி. சர்பங்களோட பேரு. சொல்லுங்க இந்த மந்திரத்தை. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல கிடைக்குது. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. காக்கைக்கும் சோறு கொடுங்க, நல்லது. திருஷ்டி இல்லாம போகும், வைத்தறிச்சல் இல்லாம போகும். மிதுன ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. அலட்டல், கர்வம், தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் ராகுவுக்கும் நவகிரக சன்னிதியில வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போடுறது நல்லது. பண்ணி பாருங்க, அனுபவத்துல அதனுடைய பலனை பார்ப்பீங்க. அல்லது அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. இன்றைக்கு நிதானம், ஜாக்கிரதை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அல்லது மனசு எப்ப நல்லா இல்லையோ அப்பெல்லாம் அதை சொல்லுங்க. மாறும் மனசு. ஓம் சாயாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி, நந்தகமே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல கிடைக்குது. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. எந்த பகுதி வேணாம் படிச்சு பாருங்க, நல்லது. நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு, சிக்கனமும் சிரமமும் பார்க்க வேணாம். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. போக மாட்டீங்க, உறுதி. ஜெயிப்பீங்களா அது சொல்ல முடியாது, ஜெயிக்கிறது கஷ்டம். தோக்க மாட்டீங்க, அது உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்திகூர்மை, பேச்சு சாமர்த்தியம், நினைவாற்றல் ஜெயிக்கும். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே சனி பகவானுடைய தொல்லைகள் கொஞ்சம் குறைவு. ஏன்? அதனுடைய தலைவர் சனி, அதுக்கு நன்றி காட்ட வேணாமா? சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சன்னிதியில தீபம் போடுங்க. ஆமா. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திருஷ்டி ஓவரா இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. ஓம் ஆரியகனே போற்றி, ஆரியகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி. சர்பங்களோட பேரு. சொல்லுங்க இந்த மந்திரத்தை. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல கிடைக்குது. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. காக்கைக்கும் சோறு கொடுங்க, நல்லது. திருஷ்டி இல்லாம போகும், வைத்தறிச்சல் இல்லாம போகும். சிம்மராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வெத்து கெத்து, ஓவரால் அட்டல், தேவையற்ற பேச்சு அதிகம், நிதானம், பொறுமை. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். நிதானம். அனுகூலமான எண் 2, வடக்கு, வெள்ளை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அல்லது மனசு எப்ப நல்லா இல்லையோ அப்பெல்லாம் அதை சொல்லுங்க. மாறும் மனசு. ஓம் சாயாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி, நந்தகமே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல கிடைக்குது. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. எந்த பகுதி வேணாம் படிச்சு பாருங்க, நல்லது. நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு, சிக்கனமும் சிரமமும் பார்க்க வேணாம். ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. போக மாட்டீங்க, உறுதி. ஜெயிப்பீங்களா அது சொல்ல முடியாது, ஜெயிக்கிறது கஷ்டம்.
தோக்க மாட்டீங்க, அது உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அவசரம், வேகம், தோல்வி எல்லாம் காத்திருக்கிறது. பரிகாரம் பண்ணா தப்பிக்கலாம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7, தெற்கு, நீலம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அல்லது மனசு நல்லா இல்லாதப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் நீலாதேவியே போற்றி, நிலேஸ்வரனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கூடவே கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி. யார் எம்பார், யார் கூரத்தாழ்வார்? ராமானுஜருடைய சிஷ்யர்கள். காஞ்சிபுரம் பக்கத்துல மதுரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. எம்பார்னு கடவுள் அங்க இருக்க. கூரம்ங்கிறது காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு. இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தா கண் வியாதிகள் சரியாகும். அனுபவத்துல பாப்பீங்க. அதை கூரத்தாழ்வார், எம்பார். சரி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கூடவே ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல துணி தானமாக கொடுத்துருங்க. யாரு கூரத்தாழ்வார், யாரு எம்பார் படிச்சு பாருங்க. காக்கைக்கு சாதம் கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதை செய்யுங்க. ஜெயிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்ல. எதிர்களும் உதவி செய்வார்கள். பிரமாதம், சந்தோஷம், கலக்கறீங்க. சனி பகவான் தொல்லைகள் எப்பொழுதுமே குறைவாக தருகிற ராசி துலாராசி. அப்புறம் என்ன, இன்னைக்கு சூப்பர் வெற்றி. அனுகூலமான எண் 4, 5, வடக்கு, மேற்கு, நீலம், கருப்பு. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திருஷ்டி ஓவரா இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. ஓம் ஆரியகனே போற்றி, ஆரியகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி. சர்பங்களோட பேரு. சொல்லுங்க இந்த மந்திரத்தை. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல கிடைக்குது. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. காக்கைக்கும் சோறு கொடுங்க. நல்லது. திருஷ்டி இல்லாம போகும், வைத்தறிச்சல் இல்லாம போகும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்க பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சனிதியில தீபம் ஓடணும் வசதிப்பட்ட நேரத்துல. ஏன், அனுஷத்தினுடைய தலைவர் சனி. மொத்தத்துல சூப்பர். திருஷ்டி இருக்கு, வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். திருஷ்டியும் வைத்தறிச்சலும் ஓவரா இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அதிதியே போற்றி, திதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாமரையே போற்றி. இதெல்லாம் சர்ப கன்னியர்கள், நாகதேவிகள். சொல்லுங்க இந்த மந்திரத்தை. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரம் படிங்க. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. உளுந்து வடை கொடுக்கலாம், இட்லி, தோசை, உளுந்தாலான சாப்பாடு கொடுக்கலாம். காக்கைக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. வழிபாடு பண்ணுங்க. நல்லது. திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு, ஜாக்கிரதை. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், பதட்டம், தடுமாற்றம் அதிகமா இருக்கு. வெத்து கெத்து ஓவரா இருக்கு. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். அனுகூலமான எண் 2, மேற்கு, கருப்பு. பரிகாரம் முக்கியம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அல்லது மனசு நல்லா இல்லாதப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் நீலாதேவியே போற்றி, நிலேஸ்வரனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கூடவே கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி. யார் எம்பார், யார் கூரத்தாழ்வார்? ராமானுஜருடைய சிஷ்யர்கள். காஞ்சிபுரம் பக்கத்துல மதுரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. எம்பார்னு கடவுள் அங்க இருக்க. கூரம்ங்கிறது காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு. இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தா கண் வியாதிகள் சரியாகும். அனுபவத்துல பாப்பீங்க. அதை கூரத்தாழ்வார், எம்பார். சரி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கூடவே ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல துணி தானமாக கொடுத்துருங்க. யாரு கூரத்தாழ்வார், யாரு எம்பார் படிச்சு பாருங்க. காக்கைக்கு சாதம் கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதை செய்யுங்க. ஜெயிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி வேற. ராகு உதவியா இருக்க. 7.5 சனி, தேவையற்ற வம்பு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். பரிகாரம் பண்ணா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 1, மேற்கு, நீலம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அல்லது மனசு நல்லா இல்லாதப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் நீலாதேவியே போற்றி, நிலேஸ்வரனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கூடவே கூரத்தாழ்வாரே போற்றி, எம்பாரே போற்றி. யார் எம்பார், யார் கூரத்தாழ்வார்? ராமானுஜருடைய சிஷ்யர்கள். காஞ்சிபுரம் பக்கத்துல மதுரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. எம்பார்னு கடவுள் அங்க இருக்க. கூரம்ங்கிறது காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கு. இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வந்தா கண் வியாதிகள் சரியாகும். அனுபவத்துல பாப்பீங்க. அதை கூரத்தாழ்வார், எம்பார். சரி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க.
கூடவே ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல துணி தானமாக கொடுத்துருங்க. யாரு கூறத்தாழ்வார் யாரு எம்பார் படிச்சு பாருங்க. காக்கைக்கு சாதம் கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதை செய்யுங்க, ஜெயிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் ராகுவுக்கும் நவகிரக சனியில தீபம் போடணும். ஆமா, ராகு ரொம்ப இரக்கமே இல்லாத கிரகம், கருணை குறைவான கிரகம். ஜாக்கிரதை. வழிபாடு பண்ணா தப்பிச்சுக்கோ. எதுக்கு? சதய நட்சத்திரத்துக்கு என்ன தப்பிக்கிறது? அவருடைய சதயத்தினுடைய தலைவர் யாரு? ராகு. அப்புறம் அவருக்கு நீங்க மரியாதை பண்ணலன்னா கோச்சுக்குவார்ல, செஞ்சிருங்க. இன்னைக்கு 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி. அனுகூலமான எண் 6, 7, தெற்கு மேற்கு, நீலம், பச்சை. திருஷ்டியும் வைத்தறிச்சலும் ஓவரா இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அதிதியே போற்றி, திதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாமரையே போற்றி. இதெல்லாம் சர்ப கன்னியர்கள், நாகதேவிகள். சொல்லுங்க இந்த மந்திரத்தை. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரம் படிங்க. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. உளுந்து வடை கொடுக்கலாம், இட்லி, தோசை, உளுந்தாலான சாப்பாடு கொடுக்கலாம். காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. வழிபாடு பண்ணுங்க, நல்லது. திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு, ஜாக்கிரதை. மீனராசிக்கார நேயர்களே, 10:30 வரைக்கும், காலையில 10:30 வரைக்கும் நல்லா இல்ல. முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். ஜாக்கிரதை. 10:30க்குள்ள விநாயக பெருமானுக்கு கோயில்ல தீபம் போடணும். காலையில 10:30க்கு அப்புறம் சூப்பர், வெற்றி, உயர்வு, கில்லி, கலகுறீங்க. நல்ல நாளாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், வாழ்க்கை வெற்றி. நல்ல நாள், கலக்குறீங்க. உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சனியில தீபம் போடணும். ஏன்? அதனுடைய தலைவர் சனி. மொத்தத்துல 10:30க்கு அப்புறம் சூப்பர், 10:30க்கு அப்புறம் முன்னாடி ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் காலையில 10:30க்கு அப்புறம் 7, 9, வடக்கு, கிழக்கு, பச்சை, நீலம். திருஷ்டியும் வைத்தறிச்சலும் ஓவரா இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அதிதியே போற்றி, திதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாமரையே போற்றி. இதெல்லாம் சர்ப கன்னியர்கள், நாகதேவிகள். சொல்லுங்க இந்த மந்திரத்தை. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தோட ஒரு பகுதி படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரம் படிங்க. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. உளுந்து வடை கொடுக்கலாம், இட்லி, தோசை, உளுந்தாலான சாப்பாடு கொடுக்கலாம். காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. வழிபாடு பண்ணுங்க, நல்லது. திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு, ஜாக்கிரதை. இப்போ பொதுவா சொல்றோம், இதை எல்லாரும் கேட்டுக்கணும். உங்க நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்திரட்டாதியா, மகரம் அல்லது கும்பம், ரிஷபம் அல்லது துலாம் உங்க ராசியா, சூரியனுக்கு சனிக்கும் நவகிரக சனியில தீபம் போடுறது நல்லது. அவ்வளவுதான். உங்க நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா, தயவு செய்து சூரியனுக்கும் ராகுவுக்கும் தீபம் போடுறது நல்லது. சார், சனி பெயர்ச்சி சொல்லிட்டு இருக்காங்களே, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி மார்ச் 25, வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 26. இன்னும் 1.25 வருஷம் இருக்கு. எனவே நீங்க எதை ஃபாலோ பண்றீங்கிறது தான். எது கரெக்ட் அப்படின்னா, நாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் மெயினா சொல்றோம். திருக்கணிதம் மனிதர்களுக்கு, வாக்கியம் கடவுளுக்கும் வாங்கும். ஆனா கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் இந்த 5 ராசிகளுக்கு சனி பகவானுடைய தொல்லைகள் குறைந்து கொண்டிருக்கின்றன. அதை சொல்லலாம், மெல்ல மெல்ல குறைகிறது. அது உறுதி. 2 பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணாலும் இது உறுதி. அதை ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.